தமிழகத்தை நெருங்கிய காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கொட்டிய மழையால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. தமிழகம் நோக்கி நகர்ந்து வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து விட்டதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக திருப்போரூர், செய்யூர், திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இடைவிடாது பெய்த மழையால் சாலையின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சீர்காழி மற்றும் கொள்ளிடத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சாலைகளிலும் தாழ்வான இடங்களிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவாரூர் மாவட்டத்திலும் கனமழை கொட்டியது. காஞ்சிக்குடிக்காடு கிராமத்தில் சம்பா பயிர் நடவு பணிகள் முடிந்து உரம் தெளிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மழையால் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அது 2 வருஷமாக செய்யலை சார், 2-3 வருஷமாக செய்யலை. நீங்கள் அதிகாரிகிட்ட இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? அதிகாரிகிட்ட நான் அவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க கட்சிக்காரவங்க இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் சொல்லுவேன். நான் பொம்பளை போய் வெளியில் சொல்ல முடியாது. இப்போ தண்ணி எடுத்தோடனே எல்லாருக்கும் விவோவுக்கு சிப்பந்திக்கு எல்லாருக்குமே தெரிவிச்சாச்சு. இந்த போட்டு எவ்வளோ பாதிச்சிருக்கு? இப்போ அது 50 ஏக்கர் பாதிச்சிருக்கு சார். நீங்கள் எவ்வளோ சாகுபடி பண்ணீங்க? நான் ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன் சார். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர், எழில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்தனர்.